ಹೇಳು, ಇನ್ಮೇಲೆ ಹಾಕಲ್ಲ, ಫ್ಲಾಗ್ ಹಾಕಲ್ಲ ಅಂತ ಕ್ಷಮೆ ಕೇಳು. ಅಲ್ಲಿ ಹೇಳು, ಕ್ಷಮೆ ಕೇಳು. ಕೈ ಮುಕ್ಕಂಡು ಕೇಳಪ್ಪ ಕ್ಷಮೆನಾ. ಕೈ ಮುಕ್ಕಂಡು ಕೇಳು. ಕೈ ಮುಕ್ಕಂಡು ಕೇಳಪ್ಪ ಕ್ಷಮೆನಾ. ಕೈ ಮುಕ್ಕಂಡು ಕೇಳು. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் ஏன் விழிக்க வேண்டும் என்பதை நம்ம ஒவ்வொரு காணொலியும் நம்ம கிடைக்கின்ற செய்திகளை பற்றி நம்ம பேசுகின்றோம். தமிழர்கள் விழிக்காததால் தான் நம்மளுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போது நைகளுக்கு குரல் கொடுக்க இந்த ஆட்சியாளர்கள் முன் வருவதில்லை. காரணம், தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதிகாரம் இல்லாதது தான் இதுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை என்பதை நம்ம உணர வேண்டும். ஏற்கனவே கன்னடா தமிழர்கள் தாக்கிவிட்டதாக அண்ணன் சிலம்பரசன் அவர்கள் அவர் கைது செய்யப்பட்டு நம்ம மண்டியிட போது போல மன்னிப்பு எழுப்புவதுன்ற காணொலியில் பார்க்க முடியுது நம்மளால். ஏன்னு சொல்லிட்டு சொன்னால், அதற்கு முன்பாக இந்த செய்தியை கன்னடாவை சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் சொல்லும்போது, அந்த ஈரோடு செல்லும்போது அங்கே தமிழர் நிலத்தை சேர்ந்த சிலம்பரசன் அவர்கள் இதை எடுத்து கேள்விக்கிறார்கள். கொடி எதற்கு வச்சுக்கிறீர்கள், இதை அகற்றுங்கள் என்று கேட்கிறார். அவன் முரண்படவாக பேசும்போது தான் முடியாது என்ற அதிகார என் நிலத்தில் வந்துட்டு எனக்கு அதை பேசுகிறேன்னு சொல்லும்போது தான் அவரை அடிக்கிறதோ எது தவறாக பேசியிருக்கிறார். அதனால் கையை வாங்கி அடிக்கிறார். அவருடைய ஆதங்கம் நம்மளுடைய ஆதங்கமும் சரி, நம்ம தமிழ் மக்களோட ஆதங்கம் சரி. ஏன் இந்த ஆதங்கம் வருகுதுன்னு சொன்னால், நம்மை அந்த கன்னட மாநிலத்தில் நம்மளை மதிக்கிறார்களா? எல்லோ மாநிலத்திலும் மக்கள் பரிவாடுகிறார்கள், எல்லா மக்களும் பரிவாடுகிறார்கள். ஆனால் அதிகமாக கன்னட இனவெறியர்கள் இப்போ ஒரு மனிதத்தன்மையே கிடையாது அவர்களுக்கு. அங்கே எம் மக்களை சுதந்திரமாக நீ விட்டால் தான் இங்கே நீ சுதந்திரமாக நீங்கள் இருக்க முடியும். அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் சக்கல் சட்னிங்கிற மாதிரி நீங்கள் நடந்தக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த சமீப காலத்தில் நடந்துச்சு அந்த சம்பவம். அங்கேயே கூடிய கட்டிட்டு வந்தபோது தான் அந்த தாக்குதல் நடந்தது. உடனே அங்கே உள்ள அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, இந்த காணொலி ஏற்கனவே பேசிடுவோம் நம்ம. உடனே சிலம்பரசனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கும் போலீஸர்களுக்கும் அழுத்தம் கொடுத்து நீ கைது செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேராக சென்று விட்டு சிலம்பரசை தூக்கிட்டு நாங்கள் அடிப்போம் அப்படின்னு கன்னட பேசுகிற அளவுக்கு தைரியம் எங்கே இருக்கிறது? எப்படி வருகிறது அங்கேருந்து? அதுவே ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து நம் மக்களே அங்கே தமிழ் மறுக்கப்படுகிறார்கள். இங்கே திரையில் ஒரு பேனர் ஓட்டி இந்த தமிழ் கிழிக்கிறது கன்னடா முன்னுரிமை என்று பேனர் கிழிக்கிறார்கள். நம் தமிழர்கள் ஏற்கனவே முன்னே எத்தனை வாட்டி அடித்திருக்கிறார்கள். இங்கே எந்த யாரோ ஏதாச்சும் ஒரு தலைவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் குரல் கொடுத்து கண்டிக்கப்பட வேண்டும். அந்த நாட்டுக்கு அரசு கொண்டு கண்டித்து உடனடியாக அதை கண்டித்து அவர்களை அடித்தவர்கள் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது செய்தி நீங்கள் பார்க்க முடிஞ்சிருக்குதா? ஒரு செய்தியும் பார்க்க முடியாது. அங்கே அந்த மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க மக்களை காப்பாற்றுற அவருடைய மாநிலத்தை முன்னிறுத்தி தூக்கி பிடித்து விடுவார்கள். அதிலே ஒரு அரசியல் இருக்கிறது, அதையும் செய்வார்கள் அவர்கள். ஏன்னா அவர்களுடைய மக்கள் அங்கே உள்ள மக்கள் பெறணும், தனக்கு பற்றுள்ள காற்றில் வருவதற்கு செய்வார்கள். இங்கே உள்ளவர்கள் தாக்கும்போது அந்த அழுத்தம் கொடுக்காம அதை செய்யக்கூடாது சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், இங்கே வரும்போது நம்ம பிரச்சனை நடக்கும்போது நம்ம அடிக்கக்கூடாது, போகக்கூடாது, அதுக்கு இருந்தாலும் காவல்துறை கொடுக்கணும்னு சொல்லலாம். நம்ம அங்கே எந்த அனுமதியும் ஏதும் தாக்கி அடிக்கும்போது அதே ஒன்று வருஷம் தாக்குறாரு. என்ன தப்பு இருக்குதுல்ல? நீங்கள் இன்னும் நேர்மையாக இருந்தாக்க நாங்கள் நேர்மையாக இருக்க போகிறோம். அப்போ நாங்கள் இவ்வளோ இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா? என்ன வேணாலும் பண்ணி அதெல்லாம் பண்ணு. இந்த கர்நாடகாவில் இங்கே யார் வந்தாலும் நாங்கள் உங்களை வழி அனுப்பி வைக்கணும். நீ எத்தனை பேர் கொடி கட்டிட்டு போ, அராஜகம் கட்டு போ, என்ன பண்ணிட்டு போ, அட்டாசிட்டு பண்ணிட்டு போ. நம்ம இன்னொரு மாநிலத்தில் போய் நம்ம அட்டாசி பண்ண முடியும்? கொடி கட்டி அட்டாசி பண்ண முடியுமா? சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிறவனுக்கு என்ன அந்த கன்னட கொடி எதுக்கு உனக்கு? கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலுக்கு போயிட்டு வா. இப்போ நம்ம போய் அந்த ஊரில் அராஜகம் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்கு அவன் மாநிலம் இருக்குது? எல்லாம் மீறி நீங்கள் போகிறீங்க, உங்கள் செயல்படலாம். ஆனால் அத்துமீறி இருக்கிறது. இப்போ சமீபத்தில் மறுபடியும் தான் பாமக சேர்ந்தவருடைய ஒருத்தர் வண்டி போகிறாரு, கொடியை அகற்றுன்னு சொல்கிறீங்க. எதுக்கு அந்த கொடி? என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன? ஒவ்வொரு தலைவர் ஒரு வண்டி காரில் தலைவர்களோ அடையாளத்தையோ காட்டிலும் சின்ன கொடி வச்சுட்டு போகிறாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பேருந்துக்குள்ள அங்கே போது அங்கேருந்து பேருந்து வரும்போது எது ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்ல, இங்கேருந்து செட்டிலேருந்து வருதுன்னு இருக்குல்ல, அதை போல் அவன் போட்டுட்டு போகிறான். உனக்கு என்ன பிரச்சனைங்கிறான்? இந்த கொடி வைக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அப்போது உனக்கு இன்னவரை தோண்டுக்கிறது நீ யாரும் மதிக்கிறது இல்லை. உனக்கு வந்த மட்டும் உன்னுடைய தேவை, உன்னுடைய அதிகாரம் அதை போக்கு எல்லாத்தையும் நீ காட்டுவ. உன் கொடி தூக்கிட்டு இங்கே வருவ தமிழ்நாட்டில். நான் எதுவும் கேட்கக்கூடாது. அப்போ கேட்டாக்கா என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த மாதிரி இப்போ குண்டர் சட்டம் போட்டு உள்ளே வைக்கிறீங்க அந்த சிலம்பரசன் அவர்களை. இப்போ என்ன தப்பு செஞ்சுட்டாரு? அப்படி கொலை குற்றமாக செஞ்சுட்டாரா? எல்லா மனிதரும் இயல்பாகக்கூடிய மனிதர்கள் உண்டா தன்னை எதிர்த்து பேசும்போது, அசிங்கம் பேசும்போது நம்மளுக்கு ஒரு உரிமை மறிக்கப்படும் போது அவன் அங்கேருந்து வந்தவன் வேறு மாநிலத்துக்கு பேசுகிறான்னா கோபம் தான் வரதான் செய்யும். அதற்கு குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு ஆச்சுன்னா இங்கே உள்ள ஆட்சியர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவங்க உள்ள மாநிலத்தில் ஒருத்தவங்களும் அந்த மாதிரி இது வரைக்கும் அவங்க கைது அடிப்பட்டாங்க அப்படின்னு தமிழருக்கு எதிராக பேசும்போது
எந்த ஒரு அறிவுறுத்தலோ, எந்த செய்யக்கூடாதுங்கிற கண்டனமோ அந்த மாநில அரசு அந்த மக்களுக்கு குடுக்கறதில்ல. ஆனா இங்க பாருங்க, நம்மள என்ன வேணா அடிப்பான், நம்ம பேசுனா நம்ம கைது செய்து உள்ள போடுற அளவுக்கு இருக்குன்னா, எவ்வளோ ஒரு மக்களுடைய நிலைமை சிந்தித்து பாருங்க நீங்க. ம். எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் இருக்கிறோமாங்கிறதே கேள்விக்குறியாகிறது. நமக்கு ஆட்சியாளர் நமக்காக வேலை செய்றாங்களா? இல்ல அவங்களுடைய குடும்பத்துக்காகவும், இல்ல பிற மாநிலத்தில பிரச்சனை கட்சியாளர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்காக தான் இருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. தமிழர்கள் விழிக்க வேண்டும். ம். எந்த கட்சி தலைவரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்களா? ஏற்கனவே சீமான் நான் சொல்லியிருந்தேன். அது கண்டிப்புத்தக்க சிலம்பரசன் அந்த சம்பவம் நடக்கும்போது கூட அடிக்கக்கூடாது கண்டனம் கொடுத்தாங்க. ஏன்னா அடிச்சு சொன்னாங்கன்னா, அங்க வன்முறை கொண்டு வாங்க, அங்க தமிழர் மேல தாக்குவார்கள். அது வன்முறை தீர்வா இருக்காது என்பதெல்லாம் ஆனா சொன்னார்கள் அவர்கள். அவரும் கண்டனம் தெரிவித்திருக்காரு. ஆனால் அடிக்கணும் என்பதுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. இதே மாரி அங்கேயும் துன்புறுத்தக்கூடாது தமிழ் மக்களும் என்பதற்காக தான் நான் சீமான் அவர்கள் இப்படி சொன்னாரு. ஐயா ராமதாஸ் ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டதாக செய்திய பார்க்க முடியுது. மற்ற தரப்புலாம் ஏன் அறிவிக்க பிடிக்கல? அ இது தொடர்ந்து போக்கு வருதுன்னு சொன்னால், இங்கே அந்த அளவுக்கு தாக்குறான்னு சொன்னா, இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் சரியில்லை என்பதற்கு தான் நமக்கு கவலை வருது. காவல்துறைகள் வந்து என்ன செய்வாங்க? காவல்துறைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம நம்ம நாட்டில உள்ள தமிழ்நாட்டில உள்ள பிரச்சனைக்கு நம்ம துணை நிற்க மாட்டாங்க. அப்புறம் மற்ற கர்நாடக மாநில ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி துணை நிற்பார்கள்? அப்படியே துணை நின்றாலுமே என்ன அவங்களுக்கு கட்டுப்பாட்டில எதுவுமே கிடையாது காவல்துறை. மேலிடம் சொல்றதாக்கா அவங்க என்ன செய்வாங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ, எது செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வர்கள் வந்து நமக்கு மக்களுக்கு ஆதரவாக ஒரு ஒன்றும் அவங்களோட முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை தான் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். தமிழர்களாகிய விழிக்க வேண்டும். தமிழர்களுக்கு ஒருபோதும் ஆதரவு இல்லாத இந்த ஒரு ஆட்சியாளரை அகற்ற வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போன்று இல்லாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.